அன்பு சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமும் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்பு நிகழ்ச்சியும் பயிற்சி முகாமுமானது இன்று சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய தென்மண்டலத்தின் தலைவர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாநில செயலாளர் சங்கர் அவர்களே, நம்முடைய இந்த அறிமுக விழாவுக்கு வருகை தந்துள்ள மாநில பொருளாளர் சுந்தரம் அவர்களே, திரு குணசேகரன் அவர்களே, இங்கே ஒன்றிய பொறுப்பாளராக இளைஞரணி பொறுப்பாளராக பொறுப்பேற்றுள்ள அத்தனை உள்ளங்களுக்கும், மகளிர் அணி பொறுப்பேற்றுள்ள அத்தனை உள்ளங்களுக்கும், மாவட்ட செயலாளர் பஞ்சவர்ணம் அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் தேவராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அண்ணன் மாணிக்க வாசகம் அத்தனை உள்ளங்களுக்கும் நம்முடைய கோவில் பூசாரி நலச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பயிற்சி முகாம் மட்டுமல்லாமல் அறிமுக கூட்டம் மட்டுமல்லாமல் எங்களை எல்லாம் தூண்டக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய செயலாக இந்த கூட்டமானது இருந்திருக்கின்றது. 3 ஆண்டுகளாக இன்னும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தாமல் உள்ள இந்த அரசு வலியுறுத்தி திட்டங்களை பெறுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இங்கே நம்முடைய மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக நம் தென்மண்டல தலைவர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் கூட இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளார்கள். நம்முடைய பூசாரிகள் நலவாரியத்தை அமைக்கவில்லை என்றால் 3 மாதங்களில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றெல்லாம் கூட இங்கே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூசாரிகள் நலவாரியம் என்பது இந்த அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட நலவாரியம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறதோ என்று தெரியவில்லை. கடந்த 2007ஆம் ஆண்டு கிராமப்புற பூசாரிகள் நலன் கருதி டாக்டர் கலைஞரால், அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கிராமப்புற பூசாரிகள் நலவாரியம். அவருடைய ஆட்சியிலே 2010ஆம் ஆண்டு 69,000 பேர்களை உறுப்பினராக கொண்ட செயல்பட்டு வந்த இந்த நலவாரியம் அதிமுக ஆட்சியிலே மூடப்பட்டு அது செயல்படுத்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றால் இது செயல்படும் என்ற நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவு அளித்து சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் வாக்களித்தோம். நம்முடைய சிறு வாக்குகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலுத்தி வெற்றிகளை செய்து முதல்வராக வந்து இப்பொழுது 3.5 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 3.5 ஆண்டுகளில் இந்த பூசாரி நலவாரியத்தை தொடுவதற்கே இந்த அரசாங்கம் தயங்கி வருகின்றது. அதைதான் நான் கேட்கிறோம். இது திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த நலவாரியமா இல்லது அதிமுக கொண்டு வந்த நலவாரியமா என்ற கேள்வி பூசாரிகள் மத்தியிலே இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு எதிர்கட்சி கொண்டு வந்த நலவாரியம் என்பதால் அந்த நலவாரியத்தை முடக்குவதற்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசே கொண்டு வந்த நலவாரியத்தை தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு ஏற்று தற்பொழுது 3 ஆண்டுகளை கடந்த பின்பும் இந்த பூசாரிகள் நலவாரியத்தை அமைக்கப்படாமல் இருப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் மத்தியிலே பெரும் அச்சத்தை ஏற்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்களையும் சந்தித்து பல்வேறு முறை மனு அளித்துள்ளோம் பூசாரி நலவாரியத்தை அமைக்க வேண்டும் என்று. ஆனால் பல்வேறு துறையை சார்ந்த நலவாரியங்களுக்கெல்லாம் உயிரூட்டப்பட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கிக் கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே
கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பூசாரிகள் நலவாரியம் மற்றும் அதற்குண்டான அருள் சாரா உறுப்பினர்களை நியமிக்காமல் இதுவரை காலம் தள்ளி கொண்டிருக்கின்றது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே தமிழக அரசானது தமிழக பூசாரிகள் நலனில் அக்கறை செலுத்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த நலவாரியத்தை சீர்படுத்தி அருள் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்து அவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகளுடைய கோரிக்கையாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். எனவே இந்த பூசாரி நலவாரியம் அமைக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் தான் அவர்களுக்கு பதவி காலம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 3 ஆண்டுகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றுள்ளது. எனவே பூசாரி நலவாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினர்களை தமிழக அரசு விரைந்து நியமிக்க வேண்டும், அதன் மூலம் பல்வேறு திட்டங்களை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும். எங்களுடைய கடைசி குரலாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். பூசாரி நலவாரியத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நலத்திட்டம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். அதோடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 40,000க்கும் மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் உள்ளன. இந்த திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள், அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரி அர்ச்சகர்களுக்கு மட்டுமே குடும்ப நல நிதி, ஓய்வூதியம் போன்றதெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் பட்டியலில் சேராத சிறிய திருக்கோயில்கள் தமிழ்நாட்டிலே 25,000க்கும் மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் உள்ளன. அந்த திருக்கோயிலும் இந்து சமய அறநிலையத்துறை தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகள், அதிலே 17,000க்கும் மேற்பட்டுள்ள திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. 17,000 திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஒரு கால பூஜை திட்டத்தின் மூலம் நிதி வழங்கப்பட்டு அவர்களுக்கு பூஜை செய்வதற்காக ஒரு தொகையை வழங்கப்பட்டு மாதந்தோறும் ஊக்கத்தொகை என்ற பெயரிலே 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊக்கத்தொகையானது ரூபாய் 33 ஒரு நாளைக்கு. தற்போது உள்ள விலைவாசியில் இந்த 33 ரூபாயை வைத்து இந்த 17,000 திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய குடும்பங்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை சரி செய்ய முடியுமா என்பதனை தமிழக அரசு எண்ணி பார்க்க வேண்டும். பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றினாலும், இந்து சமய அறநிலைத்துறையிலே பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும், திராவிட பூசாரிகளாக இருக்கக்கூடிய கிராமப்புற பூசாரிகள் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய திருக்கோயில் பூசாரிகளையும் அவர்களையும் இந்த அரசு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகள் தான் என்பதனை உறுதி செய்து அவர்களுக்கும் பெரிய திருக்கோயில், சிறிய திருக்கோயில் என்று பாகுபாடு பார்க்காமல் அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அவர்களுக்கும் குடும்ப நல நிதி வழங்க வேண்டும். ஆனால் தற்பொழுது பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்களுக்கு மட்டுமே குடும்ப நல நிதி. குடும்ப நல நிதி என்றால் அவர் மறைவுக்கு பின்பு திருக்கோயிலை பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது அவர் மறந்துவிட்டால் அவருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அதற்காக அவர் குடும்ப நல நிதி சந்தாவை எல்லாம் பிடித்தம் செய்யப்படுகின்றது. ஆனால் சிறிய திருக்கோயிலே ஒருகால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு இந்த திட்டம் எல்லாம் பொருந்தாது, அவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக பூசாரிகளுக்கு கிராமப்புற அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு கூட 4,000 பேர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அரசு கட்டுப்பாட்டில் மேற்பார்வையில் உள்ள திருக்கோயில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள பூசாரிகள் அவர்கள் தற்பொழுது நடுத்தருவிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்று வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்து தந்திருக்க வேண்டும். ஆனால் அரசு கட்டுப்பாட்டிலேயே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. எனவே தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிறிய பெரிய திருக்கோயில், வருமானம் உள்ள திருக்கோயில், வருமானம் இல்லாத திருக்கோயில் என்று பாகுபாடு பார்க்காமல் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் அதிலே பணியாற்றி ஓய்வு பெறும் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதனை உறுதி செய்ய வேண்டும். அதோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்டுள்ள திருக்கோயில்கள் இருந்தாலும் அதில் 30,000க்கு உட்பட்ட திருக்கோயில், சிறிய திருக்கோயில் இருக்கின்றன.
அந்த திருக்கோயில்களுக்கெல்லாம் நிலங்கள் இருக்கின்ற அந்த திருக்கோயிலை நிர்வாக ரீதியாக இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்தி வருகிறது. அந்த திருக்கோயிலுக்கு ஆய்வாளர்கள், அந்த திருக்கோயில் செயலாளர்கள் முதல் கொண்டு ஊதியங்களை கொடுத்து அவர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரி அர்ச்சகர்களினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. கடந்த வாரம் கூட பூசாரிகள் அந்த அரசு கட்டுப்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய ஒரு நாள பூஜை திட்டத்தின் கீழ் பணியாற்றக்கூடிய பூசாரி இறந்துவிட்டால் அந்த பூசாரிக்கு குடும்ப நலன் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு பணிப்பதிவேடு பெறப்பட வேண்டும், சம்பளப்பட்டியல் அங்கீகாரம் வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் அவர்களுக்கு இந்த தொகை வழங்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். சம்பளப்பட்டியல் அங்கீகாரம், பணிப்பதிவேடு எல்லாம் யார் செய்து தர வேண்டும் என்றால் அந்த திருக்கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக அதிகாரி செய்து தர வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த அந்த செயல் அலுவலர் செய்து தர வேண்டும். செய்து தராமல் இருந்த காரணத்தினால்தான் அவருடைய பூசாரி இறந்து விட்டால் அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு குடும்ப நலநிதி வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் இல்லாமல் போய் அவர்களுக்கு குடும்ப நலநிதி கூட தற்பொழுது கிடைப்பதில்லை. பெரும்பாலும் எனக்கு தெரிந்த அளவு தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கான பேர்கள் அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பூசாரிகள் இறந்துவிட்டால் குடும்ப நலநிதி கிடைக்காமல் அவர்கள் குடும்பம் நடுத்தருவிலே நிற்கின்றது. இதை தொடர்ந்து ஆதரிக்காமல் தமிழக அரசு பெரிய திருக்கோயில் சிறிய திருக்கோயில் என்று பாகுபாடு வாக்காமல் இந்த அரசு கட்டுப்பாட்டில் ஒருகால போய் நடைபெறும் திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு குடும்ப நலநிதி கிடைக்கும் வகையிலே அவர்களுக்கு குடும்ப நலநிதி பிடித்தம் செய்ய வேண்டும். தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகையிலாவது அவர்களுக்கு குடும்ப நலநிதியை 180 செலுத்த பூசாரிகள் தயாராக இருக்கின்றார்கள். அதை பெற்றுக் கொண்டாவது வரக்கூடிய காலகட்டங்களிலாவது பூசாரிகள் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரி இறந்துவிட்டால் அவர் குடும்பத்திற்கு குடும்ப நலநிதி கிடைக்கக்கூடிய வகையிலே அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலச்சங்கம் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகிறது. தற்பொழுது அரசு கட்டுப்பாட்டில் பணியாற்றக்கூடிய பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுவது பெரும் சிக்கல் என்பதால் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில் ஏதாவது ஒன்றை தேடி கண்டுபிடித்து போலியாக அந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சிறு திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அவர்கள் ஓய்வூதியம் கிடைப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து தர வேண்டும். கிராமப்புற பூசாரிகள் நலன் மட்டும் அக்கறை செலுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுடைய நிலைமையும் தமிழக அரசு பேணி காக்க வேண்டும். அதனால் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, குடும்ப நலநிதி சந்தா பிடித்தம், அவர்கள் பூசாரி இறந்துவிட்டால் அந்த திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய வெள்ளாளக்கூடிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரி இறந்துவிட்டால் அவருக்கு குடும்ப நலநிதி கிடைக்கக்கூடிய வகையிலே வழிவகை செய்து தர வேண்டும். அரசு கட்டுப்பாட்டிலே பணியாற்றக்கூடிய பூசாரி 60 வயது முடிந்துவிட்டால் அவருக்கு ஓய்வூதியம் கிடைப்பதற்கு உண்டான வழிவகையை செய்து தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய சங்கத்தின் முழுமையான கோரிக்கை. இந்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த 3.5 ஆண்டுகளில் நாம் நடைபெற்ற 16 மாவட்ட மாநாடுகள், 20 மாவட்ட மாநாடுகள்ல முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மாநாட்டில கூட இதை நம்ம தெரிவிச்சிருக்கோம். ஆனால் இதுவரையிலும் அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒருகால போது நடைபெறக்கூடிய பூசாரிகள் நலன், பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்துவதே இந்த அரசு இன்னும் அக்கறை செலுத்தவில்லை. எனவே தமிழக அரசானது காலம் இப்பொழுது இன்னும் பூசாரி நலவாரியத்தை செயல்படுவதற்கு உண்டான காலம் நெருங்கி வருகின்றது. தமிழக அரசானது பூசாரி நலவாரியத்தை செயல்படுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பூசாரிகளுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். தமிழக அரசுக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து கூட அமைச்சரவர்களை நேரடியாக சந்தித்து கூட மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுக்களுக்கெல்லாம் விரைந்து தீர்வு காண வேண்டும். தமிழகத்திலே இருக்கக்கூடிய திருக்கோயிலை பணியாற்றக்கூடிய பூசாரிகள் சிறிய திருக்கோயில் பெரிய திருக்கோயில் என்று பார்க்காமல், வருமானம் உள்ள திருக்கோயில் வருமானம் இல்லாத திருக்கோயில் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவரும் சமம் என்ற நோக்கத்தோடு பூசாரிகள் நலனின் அக்கறை செலுத்தி இந்த கோயில் பூசாரி நலன் சங்கத்தினால் வைக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கைகளை அரசு கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலன் சங்கமானது தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. இந்த வேளையிலே இன்றைய தினம்
இந்த மாவட்டத்தில் இளைஞரணி என்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அவர்களுக்கெல்லாம் இன்று பொறுப்பு வழங்கப்பட்டு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இளைஞரணியிலே பொறுப்பேற்றுள்ள பூசாரிகள் பொறுப்பாளர்கள் உங்கள் கிராமத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகளை சந்தித்து இளைய பூசாரிகளை சந்தித்து அவர்களை எல்லாம் நாம் அமைப்பிலே அங்கத்தினராக இணைக்க வேண்டும். அவர்களையும் நம்முடைய சமயத்தை பற்றி அவர்களுக்கு விளக்கி கூறி சங்கத்தின் நோக்கத்தை பற்றி விளக்கி கூறி அதிகமான எண்ணிக்கையிலே நாம் உறுப்பினராக சேர்ப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதிக எண்ணிக்கையிலே ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அமைப்புக்கு அதிக எண்ணிக்கையிலே பூசாரிகள் உறுப்பினராக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக இந்த அமைப்பானது துவக்கப்பட்டு அவர்களுக்கு நலத்திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த அமைப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து கடந்த 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் தற்பொழுது 19 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பு பல்வேறு திட்டங்களை பெற்றுத் தந்தாலும் முக்கியமான கோரிக்கை இந்த பூசாரி நலவாரியம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செய்து தரும் என்ற நம்பிக்கையோடு இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தமிழக அரசானது எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக ஏற்க வேண்டும். ஏற்பதற்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும். நீங்கள் எல்லாம் மாவட்டந்தோறும் தங்களுடைய மாவட்டங்களிலே ஒன்றிய வாரியாக சுற்றுப்பயணம் செய்து பூசாரிகளை சந்தித்து உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்தை அண்ணன் சுந்தரம் அவர்கள் தான் சொன்னார்கள். 3 மாதத்தில் 3 கூட்டத்தை நடத்தின ஒரே தலைவர் நம்முடைய தென்மண்டல தலைவர் அவர் தான். நிறைய கூட்டம், ஏன்னா நம்மளே அசந்தரும் நிறைய கூட்டத்தில் எல்லா மாவட்டத்துக்கும் போறதால நம்மள அசந்தது. ஆனா ஒரே மாவட்டத்துல 3 கூட்டத்தை உடனே சிரமமான வேலை. அப்படிப்பட்ட சிரமமான வேலையை செஞ்சிருக்காரு. ஏன்னா அவர்களே எங்களுடைய முன்னோடி அவர். நாங்கெல்லாம் ஒரு அமைப்புல இருக்கும்போது அதுல எங்களுக்கு முன்னாடி போனவர், அவருக்கு அனுபவம் தெரியும். அவர் காலையில 6 மணிக்கு முக்தருக்கு இந்த நாணம் எங்க ஒழிக்கிறோம் அதே மாதிரி அண்ணனுக்கு 5 மணிக்கெல்லாம் அவர் ஐடியா போட்டுருவாரு. நான் உடனே அந்த பேப்பர் கொடுத்துருவோம். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அற்புதமா இருக்கும். நாங்கெல்லாம் வயசுல சின்ன ஆளா இருந்தாலும் இவரு அனுபவசாலி, நிறைய அனுபவம் இருக்கு. அதனால அவருடைய கருத்துக்களை கேட்டுதான் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பயணித்து வருகின்றோம். அவருடைய பணி சிறக்க வேண்டும். அவர் நீண்ட ஆயுளும் சிறந்த ஒரு இது கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஏனென்றால் நமக்கு வழிகாட்டக்கூடியவர். அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே சிறப்பான முறையிலே இந்த இயக்கம் இந்த மாவட்டத்திலே தென்மண்டலத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய நம்ம சொன்னார், அதுதான் நம்ம ஏற்கனவே ஐடியா பண்ணி செட் பண்ணிச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுமை காப்போம். ஏன்னா 3 வருஷம் முடிச்சிட்டோம், நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டோம். திடீர்னு போறதுனால கொஞ்சம் இதா இருக்கு. அதனால நம்ம ஏற்கனவே நீதிமன்றம் பார்க்காத ஆள் இல்லை. ஏற்கனவே பார்த்துதான் இந்த ஒரு கால பூஜை பூசாரிகளுக்கு நம்ம 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். அதே வச்சு திரும்ப கேட்கலாம். நம்ம திரும்பவும் தபால் நம்ம கமிஷனருக்கு அமைச்சருக்கு ஆணையருக்கு அனுப்பிச்சிருக்கோம்.